ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய கான்டென்ட் இட் இஸ் போத் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்கமிங் குரூப் 2 எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் அண்ட் G1 மெயின்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதுல நான் கொடுக்கக்கூடிய கான்டென்ட்ஸ் எல்லாமே பயன்படுத்திக்கலாம். சரியா? ஓகே ஃபைன். So 8, 9, 25. It is a rapid session. I'm not sure. Maybe 8 or 9 நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல ரிசர்வேஷன் பாலிசின்னு ஒண்ணு தனியாவே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் ஜஸ்டிஸ்ன்ற வேர்டும் சிலபஸ்ல தனியா ஹைலைட் பண்ணிருக்காங்க. அப்படி அந்த ரெண்டு வேர்டுமே ஹைலைட் பண்ண காரணத்தினால கண்டிப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்ற பாயிண்ட் என்னன்னா டைரக்டரேட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் அப்படின்ற இந்த வெல்ஃபேர் ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் கேட்க சான்சஸ் இருக்கு. அதனுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் தான் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இத பத்தி என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ 1969ல டைரக்டரேட் ஆஃப் பேக்வர்ட் வெல்ஃபேர் அப்படின்ற இந்த டைரக்டரேட் ஃபார்ம் ஆகுது. இது எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிஜன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பிரிச்சு நம்ம இந்த டைரக்டரேட்டை ஃபார்ம் பண்றாங்க. இந்த டைரக்டரேட் பிசி, எம்பிசி, டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டி இவங்க 3 பேரையும் ஹேண்டில் பண்றது இந்த டைரக்டரேட் தான். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது டைரக்டரேட் ஆஃப் எம்பிசி அண்ட் டிநோட்டிஃபைடு அப்படின்னு தனியா இன்னொரு டைரக்டரேட் ஃபார்ம் ஆகுது. இன்னைக்கு இது என்னைக்கு ஃபார்ம் ஆகுது பாருங்க, March 13, 1989. ஓகே, சோ இந்த டேட்ல தான் ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து இதுக்கு ரீநேம் பண்றாங்க. இதுக்கு ரீநேம் பண்ணும்போது தான் நமக்கு முக்கியம். ஏன் அப்படின்னா ரீநேம் பண்ணும்போது பிசி, எம்பிசி, டிநோட்டிஃபைடு எல்லாத்தையும் ஒன்னாக்கிடுறாங்க. ஓகே, குட் ஈவினிங் மா. ஓகே ஃபைன். சோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசி அப்படின்ட்டு இதுக்கு ரீநேம் பண்றாங்க. இது எப்போ நடக்குதுன்னா 1999ல. அப்படி பண்ணும்போது இதுல பிசி, எம்பிசி அண்ட் மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு 3த்தையுமே ஒன்னாக்கிடுறாங்க. சரிங்களா? இது முக்கியமானது. இது மட்டும் இல்லாம 4ஆவதா ஒண்ணு தனியா ஃபார்ம் பண்றாங்க. செப்பரேட் டைரக்டரேட், சாரி a minute please. ஓகே, ஸோ செப்பரேட் டைரக்டரேட் ஃபார் மைனாரிட்டி வெல்ஃபேர் அப்படின்னு ஒன்று 2007ல ஃபார்ம் பண்றாங்க. இப்படி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ், பிசி, எம்பிசி, டெஸ்டிடியூட் அண்ட் டிநோட்டிஃபைடு அப்படின்னு தனித்தனியா கேட்டகரைஸ் பண்ணி வெல்ஃபேருக்கு பல ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது எல்லாமே நமக்கு முக்கியம் எக்ஸாமுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன். இது எப்ப ஃபார்ம் ஆகுது பாருங்க, தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன் 1989 ஃபார்ம் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும்போது இதுக்கு சட்டமே கிடையாது. இட் வாஸ் நாட் எ ஸ்டாட்யூட்டரி பாடி. ஆனா 2010ல இதுக்கு என்னை விட சத்தமா பேசுறீங்க. ஹோஸ்ட் கொஞ்சம் எல்லாரையும் மியூட் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃபைன். ஸோ 2010ல இது ஸ்டாட்யூட்டரி பாடியா கன்வெர்ட் ஆயிடுது. ஜோதி கவலைப்படாதீங்க, பிடிஎஃப் ஷேர் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல டைரக்டரேட், இது கமிஷன். ஓகே, ஹவ் தட் இன் மைண்ட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மைனாரிட்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்.
இது ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாடு மைனாரிட்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இது எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். TAMCO இதுக்கு பேரு. இவங்க நேஷனல் மைனாரிட்டி டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கிட்டேருந்து they will get fund with the guarantee of state government. ஸ்டேட் கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்து இவங்க நேஷனல் மைனாரிட்டி டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கிட்ட இருந்து பணம் வாங்கி இவங்க மைனாரிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்ட் கொடுப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் அ வெரி லோ இன்ட்ரெஸ்ட். இது ஒரு வகையான பப்ளிக் செக்டார் யூனிட், PSUன்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 1999ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 1999ல ஃபார்ம் ஆகுது ஃபார் த மைனாரிட்டி பெனிஃபிட்காக. இது எல்லாமே நீங்க வந்து மெயின்ஸ்லயும் எழுதலாம் அண்ட் ப்ரிலிம்ஸ்ல கேட்டாலும் எழுதலாம். ஓகே, உங்களுக்கு நான் வந்து இது ஒரு பேட்டர்னைஸா கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்து இப்போதைக்கு என்ன பண்ணாங்கன்றதையும் நான் சொல்றேன். அடுத்தது தமிழ்நாடு வஃபாக் இருக்கு இல்லையா போர்டு. ஏன்னா முஸ்லிம் இஸ் ஆல்சோ மைனாரிட்டி இன் தமிழ்நாடு. இவங்க பாத்தீங்கன்னா 1958ல ஃபார்ம் ஆகுறாங்க. இவங்களுக்கான சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா வஃபாக் ஆக்ட் 1954. சமீபத்துல கூட இதை மாற்றம் செஞ்சோம். இட் வாஸ் அமெண்டட் இன் 2013. 2013ல கூட இதை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வஃபாக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, நம்ம கோவில் சொத்துக்கள்னு சொல்ற மாதிரி முஸ்லிம்ஸ் வந்து தானம் பண்ணுவாங்க இல்லையா மாஸ்க்குக்கெல்லாம், அந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்கமை பராமரிக்கக்கூடியது ஆர் யூஸ்ட் ஃபார் their purpose only. அந்த வஃபாக் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்கம் அதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா, முஸ்லிம்ஸ்க்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்களான்றத செக் பண்றதுதான் இந்த போர்டினுடைய நோக்கமே. சரிங்களா? அப்படி அந்த செக்டரோட டெவலப்மெண்ட்டுக்காக பாதுகாக்கிறது இந்த போர்டு. நெக்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு யூனிக்கான விஷயம். இது இன்னமும் தமிழ்நாட்டுல இருக்குன்றதே நான் உங்களுக்காக நோட்ஸ் சிலது ரெஃபர் பண்ணும்போது தான் நானுமே கவனிச்சேன். ஹஜ் கமிட்டி, இது என்னன்னு தெரியுதா? ஹஜ் பாலிசின்னு சொல்லுவாங்க. 2013ல கூட ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு, ஹஜ் பாலிசியை நடைமுறையில இருந்து நீக்கணும்னு. ஆனா அதையும் தாண்டி நம்ம இன்னமும் கொடுத்துட்டு இருக்கோம் போல இருக்கு. இது என்னன்னா அப்பப்ப தேவைக்கு ஏத்த மாதிரி ஹஜ் கமிட்டி ஆக்ட் 2002 இதை அடிப்படையா வச்சு அப்பப்ப நம்ம இந்த கமிட்டியை போடுவோம். இவங்களோட வேலை என்னன்னா they'll make arrangements for pilgrims travel accommodation etc. அதாவது ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறது தான் இந்த கமிட்டியினுடைய வேலை. பாதுகாப்பா கூட்டிட்டு வருது. நெக்ஸ்ட் செப்பரேட் ரிசர்வேஷன். இதுதான் இருக்கிறதுலயே முக்கியமான ஒண்ணு. BCM அப்படின்னு நமக்கு ரிசர்வேஷன்ல தனியா இருக்கா, அந்த BCMன்றது என்னன்னா முஸ்லிம்ஸுக்கு தனியா ரிசர்வேஷன் பிசில. இப்ப 30% பாத்தீங்கன்னா பிசிக்கு ரிசர்வேஷன். ஓகேயா? இதுல இருந்து கிட்டத்தட்ட 3.5% இஸ் ஃபார் BCM, பிசில இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு. இது எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஒரு முக்கியமான தேதி செப்டம்பர் 15. Can anyone tell me what is September 15? இந்த செப்டம்பர் 15 என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? கலைஞர் பர்த்டேயா, அண்ணா பர்த்டேயா? அண்ணா பர்த்டேயா கலைஞர் பர்த்டேயா? என்ன குழம்பிட்டீங்க போல இருக்கே. இட்ஸ் அறிஞர் அண்ணாஸ் பர்த்டே. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். அண்ணா, சரியா, கலைஞர், பெரியார், இவங்க 3 பேர் பர்த்டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இவங்க 3 பேர் பர்த்டே போதும் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
ஏதாவது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க வேற. எக்ஸாக்ட்லி, இட்ஸ் இன்டர்நேஷனல் டெமோக்ரஸி டே ஆல்சோ, கரெக்ட் தான். ஓகே, ஏதாவது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால இந்த 3 டேட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செப்டம்பர் 15, ஏன்னா இந்த மாசம் தான். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வென் இஸ் கலைஞர்ஸ் பர்த்டே, பெரியார் பர்த்டேன்னு எனக்கு அடுத்து நீங்க சொன்னா போதும். ஓகே, ஏன் அப்படின்னா இன்னொரு க்ளூ நான் சொல்றேன். இதுவுமே உங்களுக்கு ஒரு க்ளூ தான். பெரியாரினுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு கட்சி ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ணா அவர்களினுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு கட்சி ஃபார்ம் ஆயிருக்கும். வெரி குட். பெரியார் பர்த்டே அன்னைக்கு நமக்கு டிஎம்கேன்ற கட்சிய அண்ணா அவர்கள் ஃபார்ம் பண்ணியிருப்பார். சரியா? அண்ணா அவர்கள் பர்த்டே அன்னைக்கு ஏடிஎம்கேன்ற கட்சி ஃபார்ம் ஆயிருக்கும். அதை எம்ஜிஆர் ஃபார்ம் பண்ணியிருப்பார். இஸ் தட் கிளியர்? அப்போ ரெண்டுத்துக்குமே எங்கேயோ சம்பந்தம் இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, இது எப்போ ஃபார்ம் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா 1949 ஃபார்ம் ஆயிருக்கும். ஐ திங்க் இது வந்து 1972 நினைக்கிறேன். ஓகே, இஸ் இட் ஸ்ட்ரக் ஆகுதா சிக்னல்? எல்லாருக்கும் கிளியரா இருக்குங்களா? கேட்கலையா? இஸ் இட் கிளியர் ஆர் நாட்? அச்சோ,